வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெறாதவர்களுக்கு வீடு தேடி வந்து விண்ணப்பம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். ஈரோடு அரசு மருத்துவமனை ரமஞ்சானா அருகே அமைக்கப்பட்ட புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அதன் பிறகு 406 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள கட்டிடங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து 18 கோடி ரூபாய் மதிப்பில் 1102 பயனாளிகளுக்கு அவர் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய முதல்வர், அண்டை மாநிலங்களை நம்பி விவசாயம் செய்து வரும் நிலைமையை மாற்றுவதற்கு காவிரி கோதாவரி நதிகளை இணைக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அனைவருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இதற்கான விண்ணப்பங்களை பெறாதவர்களுக்கு வீடு தேடி வந்து அதிகாரிகள் விண்ணப்பங்களை வழங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். அதாவது ஏழை தொழிலாளர் குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்ததும் அம்மாவுடைய அரசு தான். சுமார் 60 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். 60 லட்சம் பேர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக, இந்த சிறப்பு திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தொழிலாளர் குடும்பத்திற்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். இதில் ஏதாவது விடுபட்டு போயிருந்தா அங்கேயே அதிகாரிகள் வர இருக்கின்றாங்க. அந்த அதிகாரிகள் விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தீங்களா அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் கொடுக்கப்படும். ஒரு தொழிலாளர் கூட விடக்கூடாது என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற தொழிலாளர் அனைவருக்கும் 2000 ரூபாய் அம்மாவுடைய அரசு வழங்கும்.